உங்க சீசன்ல தான் சுசித்ரா இருந்தாங்க. சோ உள்ள வரும்போது உங்க கூட தான் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க சோஷியல் இஷ்யூஸ் பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. அத பத்தி தான் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அதுவும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்படின்னு பட்டுன்னு பேசிட்டு போயிட்டாங்க ஒரு வாட்டி. பாராட்டுறேன்னு சொல்றதும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க போறதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் இருந்தது. வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால பெருசா சைன் பண்ண முடியல. அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன். நேம் வேல்யூ வந்தது. ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பில்டிங் இன்னுமே கட்ட முடியாம இருக்கு. பிஃபோர் பிக் பாஸ் ஐ யூஸ்ட் டு கெட் லாட் ஆஃப் மூவி ஆஃபர்ஸ். நான் நினைச்ச அளவுக்கு ஒரு பிக் பேனர், பெரிய ஹீரோவோட மூவி எல்லாம் கிடையாது. பட் ஐ யூஸ்ட் டு கெட் லாட் ஆஃப் மூவிஸ், குட் மூவிஸ். ஐ ஹவ் டன் ஆல்சோ. ஆஃப்டர் பிக் பாஸ் அது வந்து அப்படியே 70% ரெடியூஸ் ஆயிடுச்சு. மெஜாரிட்டி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் இதுதான். 90% அதான் ஃபீல் பண்றாங்க. வெளியிலவே சொல்லிட்டாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்ன்றது இன்னுமே நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இல்லையா? நான் சினிமாவில் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் போறதுக்கு ஆசைப்படுறாங்க. சரி 7 சீசன் முடிஞ்சுமே வந்து யாருமே பெருசா சைன் ஆகாட்டினாலுமே இந்த ஆசை ஏன் வருதுன்னு நினைக்கிறேன். நேம் வேல்யூக்காக தான். ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்ல. நமக்கு சைன் கிடைக்கல இல்லையா பெரிய அளவுல. அது எதனால? மீடியா சர்க்கிள் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆக்ட்ரஸ், மாடல் சனம் செட்டி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம் சிவா. உங்க சீசன்ல தான் சுசித்ரா இருந்தாங்க. தான் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் தான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குது. சோ உள்ள வரும்போது உங்க கூட தான் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்கள பத்தி சொல்லுங்க. சுசித்ரா வந்து நம்ம சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி டேலண்டட் சிங்கர். நமக்கு வந்து நிறைய கல்ட் சாங்ஸ் எல்லாம் அவங்க வந்து பாடியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆர்ஜே ஆல்சோ ஷி வாஸ் வெரி பாப்புலர். நம்ம எல்லாருக்குமே அந்த இம்ப்ரெஷன் தான் இருந்துச்சு. ஆனா உள்ளே வந்த சுச்சி வந்து வேற. டோட்டலி ஒரு வேற ஒரு ஒரு மென்டல் பிரேக் டவுன்ல தான் அவங்க வந்திருந்தாங்க. ஷி வாஸ் கோயிங் த்ரூ சம் வெரி வெரி பேட் ஃபேஸ். ஐ திங்க் வி நோ கைண்ட் ஆஃப் அந்த அவங்கள சிச்சுவேஷன் பத்தி தெரியும். பிகாஸ் ஆல் ஹர் சிச்சுவேஷன் ஹஸ் பீன் ஸ்போக்கன் இன் மீடியா. அவங்களே கூட பேசியிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ வி நோ வாட் இஸ் ராங். பட் அது எதுவுமே டச் பண்ணிடக்கூடாது, எதுவுமே அவங்களுக்கு பர்சனலா ட்ரிகர் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். ஸோ அண்ட் அவங்க சோஷியல் இஷ்யூஸ் பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நான் வந்து அதை பத்தி தான் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அதுவும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு பட்டுன்னு பேசிட்டு போயிட்டாங்க ஒரு வாட்டி. நான் வந்து இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க, ரொம்ப நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்றீங்க நிறைய சோஷியல் இஷ்யூஸ், அது நான் பாராட்டுறேன்னு சொல்றதும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே ஷீ இஸ் நாட் ரிசீவிங் எனிதிங், அவங்க அந்த மோட்லயே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க தப்பே பண்ணாலும் என்கிட்ட சண்டையே போட்டாலும் ஐ ஜஸ்ட் இக்னோர் தட். ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் நார்மல். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பிக் பாஸ்ல உள்ள அனுப்புனாங்களா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்கன்னா உள்ள அனுப்பிருக்க கூடாது இல்லையா? கண்டென்ட்காக உள்ள அனுப்பிட்டாங்களா? சீ, பிக் பாஸ் வந்து அப்ரோச் பண்றதே வந்து கான்ட்ரோவர்ஷியலா இருக்கணும், வைரலா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸ் தான் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க இல்லையா? ஸோ பட் ஷி ஆல்சோ வாண்டட் டு கம். மேபி அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ நம்ம பிக் பாஸ் போனால் அங்கே வந்து நியூ பீப்புளை மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல கூட அவங்க வந்திருக்கலாம். ஷீ ட்ரைட் டு மிங்கிள். பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு செட்ல போய் ரொம்ப ஐசோலேட்டட் ஆயிட்டாங்க. ஷீ டிட் நாட் மிங்கிள் வித் எவ்ரிபடி. ஸோ அந்த ஒரு தட் வாஸ் a reason for her to leave very early. இப்போ ரீசன்ட் இன்டர்வியூஸ் நீங்க பாத்தீங்களா? ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாமா, மிஸ் பண்ணாம பாப்பேன் நான். அவங்க வைக்கிற அக்யூசேஷன்லாம் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அது வந்து அப்பவே அவங்க சொல்லியிருக்கணும், இப்போ ஏன் சொல்றாங்க அப்படி ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று வந்து அவங்க இஷ்டத்துக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ பிலீவ் இன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். யாரு ஒரு விஷயம் என் லைஃப்ல இப்படி நடந்ததுங்க அப்படின்னு சொல்ற சுதந்திரம் எனக்கு இருக்கணும். ஸோ அவங்க லைஃப்ல நடந்தது, அவங்க லைஃப்ல இருந்த, ஏன்னா அவங்களும் வந்து மீடியா ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டும் வந்து அப்போ இருக்கிற எக்ஸ் ஹஸ்பண்டும் வந்து மீடியா தான். ஸோ அப்போ அவங்க கூட இருந்த மற்ற செலிபிரிட்டிஸ் அவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க அது பத்தி தான் நிறைய பேசுறாங்க இல்லையா? இஃப் ஐம் நாட் ராங். அது பேசுற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க ஒருத்தர் பத்தி பேசுறாங்க, எகென்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. இவங்க இஷ்டத்துக்கு ப்ரூஃபே இல்லாம என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஃபமேஷன் ஆல்சோ. ஸோ அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமான எந்த லீகல் கேஸ் வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்காங்க.
எல்லாருக்குமே வந்து நெறைய பேர் சொல்றது, நான் வந்து 2, 3 சீசனா ட்ரை பண்ணேன். ம். 4 சீசனா ட்ரை பண்ணேன். எனக்கு ம். வந்து சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு ம். சொல்றாங்க இல்லையா? ஆனா உள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் வந்து இப்ப நீங்க சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ம். எனக்கு வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ம். ஆனா நெறைய பேருக்கு வந்து அப்படி லைஃபே மாறிடுச்சு இல்லையா? போறதுக்கு ம். முன்னாடி நெறைய சான்ஸ் இருந்தது. வெளில ம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களால பெருசா சைன் பண்ண முடியல. ம். எனக்கு தெரிஞ்சு ஹரிஷ் கல்யாண் மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன். ஆ, அ, நான் என்ன சொன்னேன்? ஆ, பார்ட் 1 சொன்னேன். ம், நேம் வேல்யூ வந்தது. ஆ, ஃபவுண்டேஷன் குடுத்தாங்க. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பில்டிங் இன்னுமே கட்ட முடியாம இருக்கு. என்ன ரீசன் அது? தெரியலையே. ஆ, ஆ ஆக்சுவலி எனக்கும் வந்து பிஃபோர் பிக் பாஸ் ஐ யூஸ்ட் டு கெட் லாட் ஆஃப் மூவி ஆஃபர்ஸ். ம், நான் நெனச்ச அளவுக்கு ஒரு பிக் பேனரு, ஒரு பெரிய ஹீரோவோட மூவி எல்லாம் கிடையாது. பட் ஐ யூஸ்ட் டு கெட் லாட் ஆஃப் மூவிஸ், குட் மூவிஸ். ஐ ஹவ் டன் ஆல்சோ. ஆஃப்டர் பிக் பாஸ் அது வந்து அப்படியே 70% ரெடியூஸ் ஆயிடுச்சு. அது வந்து என்ன சொல்றது, இவங்க ஒரு நெகட்டிவ் இமேஜ்ல வெளியில வந்தாங்கப்பா அப்படின்னா, ஓகே. ஐ ஆக்சுவலி கேம் அவுட் வித் அ குட் இமேஜ் ஒன் அன்எக்ஸ்பெக்டட்லி. தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி இருந்தும் கூட அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் இதுதான். ஆமா. அதுக்கு 90% அதான் ஃபீல் பண்றாங்க. வெளிலவே சொல்ட்டாங்க. வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி ஷோவா இருந்தாலும், பாப்புலர் ஷோவா இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் அ டெலிவிஷன் ஷோ இல்லையா? ம். ஸோ தே லுக் அட் அஸ் அ ஸ்மால் ஸ்க்ரீன் ஃபேஸ். ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ்ன்னு தான் நம்மள வந்து ட்ரீட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வரும்போது சினிமா பீப்பிள் வேற, டெலிவிஷன் பீப்பிள் வேற அப்படின்ற ஒரு இது இருக்கு. டிவிஷன் இருக்கு. ஆனாலுமே வந்து இன்னுமே நெறைய பேர் ஆசைப்படுறாங்க இல்லையா? நான் சினிமால பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் போறதுக்கு ஆசைப்படுறாங்க. ம். சரி 7 சீசன் முடிஞ்சுமே வந்து யாருமே பெருசா சைன் ஆகாட்டினாலுமே இந்த ஆசை ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நேம் வேல்யூக்காக தான். ஒரு நேம் அங்கீகாரம் வேல்யூனால வந்து கிடைக்குதுல்ல. நம்மளுக்கு சைன் கிடைக்கல இல்லையா பெரிய அளவுல? அது எதனால அப்படின்னு என்னோட கெஸ் நான் சொன்னேன். ஓகே, பட் பிக் பாஸ் வந்து ஸ்டெப் 1 குடுக்கும். ஓகே. அத யூஸ் பண்ணி நம்ம வந்து முன்னாடி எப்படி ட்ரை பண்ணோமோ, அதே எஃபோர்ட் போடணும். ம், அது வந்து ஈஸி ஆகும்னு வந்து என் கேஸ்ல ஈஸி ஆகல. ம். நான் முன்னாடி என்ன ட்ரை பண்ணேனோ, அதே தான் இப்பவும் ட்ரை பண்றேன். இப்பவும் வந்து விசாரிக்கிறேன். ஏதாவது காஸ்டிங் ஓப்பன் இருக்கா? அங்கே நம்ம ப்ரொஃபைல் அனுப்புறது, ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது. இப்பவும் அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது நம்ம கையில தான் இருக்கு. எஃபோர்ட் போடுறது, ட்ரை பண்றது நம்ம கையில இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி வாய்ப்புகள் கம்மி தான் பிக் பாஸ் போனவங்களுக்கு. அது நெறைய பேர் சொல்லலாம். டைட்டில் வின் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆரவ் ஜெயிச்சாரு. ஜெயிச்சு கிட்டத்தட்ட உடனே வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் மூவி பண்ணாரு. ஆனா அது ம். ரிலீஸ் ஆகல. ம். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் கழிச்சு, ம். 6, 7 வருஷம் கழிச்சு சமீபத்துல தான் 2, 3 படம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. ம். ரித்விகா அதுக்கு ம். முன்னாடி தொடர்ச்சியா படங்கள் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல. கரெக்ட். கஞ்சா கருப்புலாம் வெளிப்படையா திட்டிட்டாரு ஒரு இன்டர்வியூல. ம். நான் உள்ள என்ன இதுக்கு போனேன்னு எனக்கு தெரியல. என்னையும் ம். நான் அடிச்சுக்கணும். அப்படிலாம் கரெக்ட். திட்டினாரு. ம். ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து அந்த பிக் பாஸ் மோகம் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ம். அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன சொல்றது? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, என்ஆர்ஐஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அந்த இது ட்ரீம் இருக்கும். அ ஏன்னா அங்கேருந்து அவங்கள எல்லாருக்குமே ஒரு தமிழ் என்டர்டெயின்மென்ட் அப்டின்னா சென்னை தான் சோர்ஸ். அண்ட் விஜய் டிவி வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஷோ. அது பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு வந்து உலகம் முழுக்க பார்க்குறாங்கல்ல தமிழ் மக்கள். ஸோ அந்த ஒரு ஸ்பாட்லைட்ல நம்ம இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ சென்னையில நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற செலிபிரிட்டீஸ விட அவுட் சைடு இந்தியால இருக்கிறவங்களுக்கு இது வந்து இன்னும் அந்த ட்ரீம் பாப்புலாரிட்டி. இருக்கு. ஓகே. இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ம். அதான் நீங்க சொன்ன ரீசன் தான். ம். உள்ள போனா என்ன ஆயிடுமோ? இப்போ இருக்கிறது அப்போ வராம போயிடுமோ? அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. உள்ள போயிட்டு வந்தோம்னா, வெளியில வந்தோனே நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு பிக் பாஸே ட்ரீம் தான். ஆ, உள்ள பிகாஸ் போறது. நான் ஆ, சொன்னதுதான். ஐ லவ் த கேம் ஷோ. ஆஸ் அ ஷோ, ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ என்ஜாய் ஒரு டாஸ்க்கும் இவங்க எப்படி பண்றாங்க? நான் இருந்தேன்னா நான் எப்படி பண்ணுவேன்? நானே அந்த வீட்ல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் லைக் அ வெரி, வெரி, வெரி ஸ்பெஷல் பெர்சனல் ட்ரீம் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுலேருந்து நமக்கு வாய்ப்பு வருமா? அதெல்லாம் நான் யோசிச்சதே இல்ல. அண்ட் எனக்கு தெரியும் நான் வந்து போனா கண்டிப்பாக நெகட்டிவா தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என் கையில இருக்கும்னு தெரியும். பிகாஸ் நான் போன பாயிண்ட்லயும் நான் வந்து ரொம்ப நெகட்டிவ் இமேஜோட தான் போனேன். இன்ஃபாக்ட் கமல் சாரே வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து இவங்க வந்து விளம்பரம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. பிகாஸ் ஐ வாஸ் ஆன் த ஸ்டேஜ் வாக்கிங். அந்த விளம்பரம்ன்ற வார்த்தை தான் எனக்கு "அடா போச்சுப்பா" அப்படின்னு இருந்துச்சு. அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸ்டேஜ்ல எல்லாம் ஹி வாஸ் ஸ்மைலி. ஆஃப் கோர்ஸ் அவங்க எல்லார் கூடயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்கல. என்ன ரீசன்? தெரியல. ம். ஹி டிட்ன்ட் லைக் மீ. பிகாஸ் அந்த இம்ப்ரஷன். யா எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரஷன் இருக்கும்ல.
ஓ இவங்க வெளியில இப்படிதான்ப்பா அப்படின்னு இருக்கும்ல. சோ அந்த ஒரு இம்ப்ரெஷன் தான், ஒரு கான்ட்ரோவர்சி ஆளு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 15 டேஸ் ஹி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. ஹி அப்ரிஷியேட்டட் மை கேம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஹி அண்டர்ஸ்டுட் மீ. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஷோனா சனம் அப்படின்னா கை தூக்கியிருப்பேன். சரி பேசுங்கன்னு பேச விட்டுட்டு போயிடுவாங்க. நான் பேசிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு. ஸோ இட் வாஸ் எனக்கே வந்து சி வி ஏர்ன்ட் சம்படிஸ் ட்ரஸ்ட் அண்ட் என்ன சொல்றது அட்மைரேஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு இது கிஃப்ட் இல்ல. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி குட். எவிக்ஷன்ல கமல் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் தெரியலங்க. எனக்கு உண்மையிலே தெரியாது. சேனல் பாலிடிக்ஸ் 7th சீசன்ல அது கொஞ்சம் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அது ஃபீல் ஆச்சு. ஸோ எஸ்பெஷலி இந்த பிரதீப் போன விஷயம் எல்லாம் இருக்குல்ல, ரெட் கார்டு, அதுல வந்து ரொம்ப இன்டர்ஃபரன்ஸ் ஃபீல் ஆச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அது. கமல் சார் பார்த்து ரெட் கார்டு குடுக்குறாருன்னா, உள்ள இங்க காட்டக்கூடாத விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கு இல்லையா? சோ அப்படிதான் எடுத்துக்கணும். 24 ஹவர்ஸ் ஆச்சே. ம். அப்படி விஷயம் இருந்தா சொல்லியிருக்க வேண்டியது தானே. ம். அப்படி என்னதான் அவங்க என்ன கொலவையா பண்ணிட்டாங்க. ம். ஸோ அது சொல்லியிருக்கணும். ஒரு ரொம்ப ரொம்ப பொய் பொய்கள் நிறைய பேசப்பட்டது. அண்ட் என்ன சொல்றது, ஒரு ஸ்கீம் போட்டு தூக்கிட்டாங்களோ, நல்ல ஸ்கெட்ச் போட்டு ஆ. தூக்கணும்பா இவனை, அப்படி எப்படியாவது இவனை தூக்கணும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. நான் ஏன்னா தான் அதெல்லாம் நம்ம பார்த்தோமே, ஆமா. நம்மளே வந்து உட்கார்ந்து எக்ஸ்போஸ் பண்ணோமே. ம். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவங்க அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, இது வேணும்னே பண்ணது அப்படின்னு எல்லாமே 24ல இருக்கு. எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஆனா சேனலுக்கு தெரியாம போச்சே அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். போஸ்ட்டுக்கு தெரியாம போச்சே. கமல் சாரா இப்ப வந்து இப்படி பண்ணது, இப்படி ஒரு முடிவு எடுத்தாரா அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லும்போது மாயா நினைக்கிறேன். மாயா ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல நீங்க பார்க்குற பிக் பாஸ் வேற, உள்ள நடக்கிறது வேற. நிறைய மர்மங்கள்லாம் இருக்கு. அது உங்களுக்கு 24 தெரியாது. ஹவர்ஸ்ல ஆ. என்னங்க மர்மம் இருக்கு? 24 ஹவர்ஸ்ல பார்த்தோம்ல. ம். நான் வந்து 1 ஹவர் ஷோல இருந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து அது சொல்லலாங்க. ம். கண்டிப்பாங்க. 24 ஹவர்ஸ்ல 1 ஹவர் தான் நீங்க பார்ப்பீங்க. எவ்வளோ எடிட் ஆயிருக்கும். ஸோ ஓகே. அது நான் சொல்லலாம். 24 ஹவர்ஸ் வந்த சீசன்ல எப்படி அவங்க சொல்லலாம்? அப்படியே அவங்க சொன்னாலும், அவங்க வேற மாதிரி பேசினது எல்லாமே இருக்கே நம்மகிட்ட ம். ஃபுட்டேஜ். இப்படி பேசி ஒரு பிளான் போட்டு, இப்படியெல்லாம் பொய் சொல்லி இது பண்ணலாம். அவங்க முன்னாடி இப்படிலாம் பேசினா அவங்க நம்பிடுவாங்க. அப்படின்னு எல்லாம் பேசுறதும் இருக்கே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க குடுக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து மக்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆனது அதுதான். ஏங்க நமக்கு தெரியுதுங்க. ப்ரூஃபோட நம்ம குடுக்குறோங்க. இது பார்த்து கூட ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியலையா? அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஒருவேள பேக் அடிச்சனா தப்பாயிரும் அப்படின்னு அவரு நினைச்சிட்டாரோ கமல் சாரோ? வெளியில இருந்து விமர்சனம் வந்தாலும் நம்ம ரெட் கார்டு குடுத்து வெளில அனுப்பிட்டோம். திரும்ப அப்ப நம்ம ரீசன் சொல்லியிருக்கலாமே. ஆ. இப்போ கூட நீங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு பிளாக் மார்க் குடுத்து ஒருத்தர வெளியில அனுப்புறீங்க. அதுவும் வந்து ரொம்ப கேப்பபிளான கண்டெஸ்டன்ட். அவர் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்ல. ம். ஒரு பாயிண்ட்ல இவன ரெட் கார்டு குடுத்து இவங்கள வந்து வெளியில அனுப்பணும்னு எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அர்ச்சனா புல்லி பண்ண இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. தப்பு. ரொம்ப தப்பு. பட் ரெட் கார்டு குடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க. அந்த குடுத்த ரீசன் தப்பு. அது பொய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நமக்கு வந்து சரிப்படல. தட் இஸ் வை வி ஃபாட் ஃபார் பிரதீப். லாஸ்ட் சீசன்ல தான் குரூப்பிசம் அதிகமா இருந்ததுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? மேனிபுலேஷன்ஸ். ஓகே. ஐய்யயோ! எக்கச்சக்க மேனிபுலேஷன்ஸ். மாயா கேங். கண்டிப்பா. ம். அதே மாரி போன சீசன்ல வின் பண்ணது வந்து அர்ச்சனா. ம். அர்ச்சனா வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இல்ல. இடையில தான் போனாங்க. ம். போய் வின் பண்ணது இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா? ம். எல்லா சீசன்லயுமே ஆரம்பத்துல போனவங்க தான் வின் பண்ணாங்க. ம். சோ அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா தோணுச்சா? அது தப்பு ரைட்ன்றது நம்ம சொல்ல ஏன்னா வெளியில முடியாது. பார்த்துட்டு போயிருக்காங்க. உள்ள என்ன அவங்களோட நடக்குது? கேம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்க ஆடியன்ஸ எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் அர்ச்சனா ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ம். சிச்சுவேஷன். அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கண்டெஸ்டன்ட்டும் யாருமே கார்னர் பண்ணதில்ல. இது ஓகே. கார்னரேங்க கிடையாது. இது வந்து புல்லியிங். புல்லியிங்கான லைவ் எக்ஸாம்பிள் அது. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல. அந்த அளவுக்கு அந்த பொண்ண வந்து இது கார்னர் பண்ணப்போ, அந்த சிச்சுவேஷன்ஸ் அர்ச்சனா நல்லா யூஸ் பண்ணாங்க. ஆமா. ஏன் பண்ணக்கூடாது? ம். நீ கரெக்ட்டா சம்மந்தமே ப்ளே இல்லாம பண்ணாங்க. வந்து கார்னர் பண்ற. நான் அத யூஸ் பண்றேன். நான் என்னோட ஸ்கோர் பண்றேன். நான் ஏன் கேம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. சூப்பர். அவங்க வின் பண்ணல. இவங்களே வின் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க வின் ஆமா. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தா தானே ஹீரோ ஷைன் ஆக முடியும். ம். ஹீரோவ உண்டாக்குனதே வந்து இந்த மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் தான். சோ தட் இஸ் ஹவ் த கேம் இஸ்.
அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா இப்போ 24/7 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க இருந்த சீசன் ம். 6வது சீசன் வரைக்குமே இது ஒரு ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு ஒரு ம். விமர்சனம் இருக்கு இல்லையா? ம். நீங்க எப்படி கிடையவே ஃபீல் பண்ணீங்க? கிடையாது. ஆ. ஸ்கிரிப்டே கிடையாது. அவங்க குடுக்குற டாஸ்க்லயே வந்து அத வந்து இது வெடிக்கும். அ ஓகே. அது வந்து அங்க எப்படிங்க ஸ்கிரிப்ட் குடுத்து அது எல்லாமே நம்ம வந்து டயலாக் டெலிவரி ஒரு படத்திலேயே டயலாக் குடுத்து, அத மனப்பாடம் பண்ணி சொல்றதே வந்து ஒரு 4, 5 டேக்ல நம்ம குடுப்போம். இது வந்து லைவ்ங்க. எப்படிங்க ம். அது வந்து முடியும்? நாட் பிராக்டிகலி பாசிபிள் ஆல்சோ. டெஃபினெட்லி நாட் ஸ்கிரிப்டட். ஆனா யார் யாருக்கு சண்டை வரும்னு தெரியுதோ அவங்கள வந்து தூண்டி விடுவாங்க இல்லையா? ஆமா. அது பிக் பாஸ் பண்றாங்கல்ல. ஆ. ஒரு 2 பேரு சண்டை போட்டுருக்காங்க அப்டின்னா, ஒரு புதுசா ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. நீங்க, நீங்க நடுவரா இருப்பீங்க அப்டின்னா, ஸோ 2 பேரும் இப்போ சேர்ந்து பேச வேண்டிய சிச்சுவேஷனு, அதுல ஒருத்தன் ஏதாவது மறுபடியும் தப்பா பேசினா, அங்கே கேம விட்டுருவாங்க. இந்த ம். சண்டைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் இப்போ டிஆர்பி. உங்க நேரத்த ஒதுக்கி விரிவா ஒரு பேட்டி குடுத்தீங்க. பிக் தேங்க் பாஸ் யூ. தொடர்பா மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் பேசினோம். ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி சிவா. தேங்க் யூ.